ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 ஹாரர் BLFF. ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். OT7 ஒன் ஷார்ட் நேம் ஹாலோவின் ஹாரர் நைட். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஜே ஹோப் லைவ் பண்ணிட்டு வராரு. எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜிமினா ஜே ஹோப்பை ஓடி வந்து ஹக் பண்ணி, அண்ணா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியல. ஆமாம், இங்கே பாருங்கள், இவன் தான் என்னோட பிரதர், இவன் என்னோட லிட்டில் பிரதர், எனக்கு இன்னொரு பிரதர் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்புறாரு. அங்கே ஆரம் வந்துட்டு நிறைய இங்கிலீஷ் பீப்புள் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ, இவன் எப்பொழுதும் இப்படி தான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே கிடப்பான். இவனை இதுக்கு பார்த்துட்டு நான் என்ன சர்ப்ரைஸ்ன்னு தானே சொன்னேன், நீங்கள் கேள்விப்பட்டீங்க. நான் இப்போ தான் எங்களோட கண்ட்ரிக்கு போக போகிறோம். அப்போ நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. ஜே ஹோப், அங்கே பாரு, உனக்கு கமெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு. அதுவும் ஏன் ஹாலோவின் நைட்டு இங்கே கொண்டாடாமல் கொரியா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாரு அப்படின்றாரு. அப்போ தான் நம்ம ஜே ஹோப் சொல்கிறாரு, ஏன்னா நாங்கள் ஹாலோவின் அவ்வளோவா கொண்டாட மாட்டோம், இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக போகிறோம், எங்களுக்கு லீவ் கிடச்சிருக்குல்ல, ஸோ அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹாலோவின் கொண்டாட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹாலோவின் தானே, அதோ ரியல் கோஸ்ட்டு என் பக்கத்தில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை காட்டுறாரு. அண்ணா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என்ன நீ கோஸ்ட்டுன்னுவ, இரு நான் போய் ஆரம் கிட்ட சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ தான் ஆரம் வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இதோ நம்ம போகிறோம்ல அதை தான் லைவாக எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்கிறாரு. ஆரம், நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு அண்ணன் மாதிரி நடந்துக்காத, எனக்கும் உனக்கும் ஒரே வயசு தாங்குது அப்படின்றாரு. ஓ அப்படியா, ஆமாம் உனக்கு எனக்கும் ஒரே வயசு தாங்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் மந்த் இருக்குல்ல அப்படின்றாரு. அப்படியே டிஃப்ரெண்ட் மந்த் இருந்தாலும் நான் தான் உன்னோட பெரியவன் அப்படின்றாரு. அப்போ பெரிய பையன் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. சரி அதை விடு போவோன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம கொரியா வந்திருக்கோங்கிறதே நீ இப்போ தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. அடா ஆமாண்டா, சரி வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்கே இருக்க ஒரு டாக்ஸியை பார்க்குறாங்க. அங்கே இருக்க டாக்ஸிலாம் ஒருத்தர் கூட நிற்க மாட்டுறாங்க. அப்போ ஜிமினா கேட்குறாரு, ஆரம் ப்ரோ இங்கே பாரு, ஒரு டாக்ஸி கூட நமக்காக நிற்க மாட்டேங்குது. நீ பெரிய ஆள், உனக்கு வந்து நிற்கும், நீ ஃபஸ்ட்டு கையை கட்டு அப்போ தான் நிற்கும் அப்படின்றாரு. அப்போ ஜிமினா கையை காட்டுறாரு, பட் நிற்க மாட்டேங்குது. அந்த ஓரமாக ஒரு மரத்துக்கடியில் ஒரு டாக்ஸி இருக்குது, அந்த டாக்ஸி மட்டும் நிற்கிது. ஆரம் உள்ளே போயிட்டு செக் பண்ணுறாரு, இதில் நம்ம பேர் ரிசீவ் ஆயிருக்குடா அப்படின்றாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், எனக்கே தெரில, இங்கே பாரு இதில் 3 பேர்த்து பேரும் தான் எழுதி ஒட்டி இருக்க ஸ்டிக்கரில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாரு. ஆனால் அதுக்கு தான் டிரைவர் இல்லையே, அதான் நம்ம இருக்கோமே அப்படின்றாரு. ஜேஹோப் வந்துட்டு ஐயோ நீ ஓட்ட வேணாம், நானே இன்றைக்கி ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அதிசயமாக இருக்குது, ஒரு வேளை இது ஏதாவது ஏமாத்துகிற வேலையாக இருக்க போகுதுடா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் தான் நம்ம பேரை எழுதியிருக்குல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ 11 ஆகிடுச்சு. என்ன நம்ம போயிட்டே இருக்கோம், என்ன நம்ம போய் சேர்றோமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே நம்ம சுகாவும் வியும். அப்போ விபி சுகா கிட்ட, அண்ணா வாண்ணா நம்ம இன்றைக்கி ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லைடா எனக்கு பிஸி, நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நீ வந்தே வாங்கணும், இல்லைனா நான் உன்னோட சீக்கிரட்டை அப்பா கிட்ட சொல்லி வச்சுருவேன் அப்படின்றாரு. எப்படி என்னடா என்கிட்ட சீக்கிரட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, நீ என்னோடதை எடுத்து சாப்பிட்டுட்டதா, அதை தான் சொல்ல போகிறேன் அப்படின்றாரு. நான் எப்படா உன்னோடதை எடுத்து சாப்பிட்டேன், என்னோடது இல்லை இன்றைக்கி, இல்லை அன்றைக்கி நைட்டு கேக் வச்சுருந்தாங்களா, அதை எடுத்து நீ சாப்பிட்டில்ல அப்படின்றாரு. இங்கே பாரு, அதை நான் சாப்பிட்டேனா இல்லை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை நான் தான் சாப்பிட்டேன், ப்ளீஸ் 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 என் கூட வாயேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. இல்லை நான்லாம் வரமாட்டேன், நான் ரொம்பவே பிஸி அப்படின்றாரு. நீ இப்போ வரலைன்னா சத்தியமாக உன் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன், உன்னோட அந்த சைல்ட்ஹுட் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டுருவேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில், எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்றாரு. உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா அப்படின்றாரு. அப்போ நீ வா, இல்லைனா அப்புறம் அப்படின்றாரு. சரி வந்து தொலைகிற, எங்கே போகலான்னு சொல்லு அப்படின்றாரு. அதுவா, நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸோட ஹாலோவின் பார்ட்டி கொண்டாடலான்னு நினச்சேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வீட்லேயும் விடலை, கடைசியில் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு, அங்கே தான் நான் உன்னை கூப்பிடுறேன் வா அப்படின்றாரு. ஹாலோவின் பாட்டெலாம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது, நீ எதுக்கு என்னை கூப்பிட்டுட்ருக்க அப்படின்றாரு. என்ன சின்ன குழந்தைங்க விளையாடுறதா, அங்கே பாரு ஃபாரின்லலாம் எவ்வளோ ஜாலியாக கொண்டாடுறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்றாரு. நீ என்னவோ பண்ணிட்டு போ, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்றாரு. உன் பிஸியாக தான் தெரியுதே, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சுகாவும் வேறு வழி இல்லாமல், சரி இன்றைக்கி ஒரு நாள் தான், இனிமேல் நீ கூப்பிட்டா நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்றாரு. இன்றைக்கி ஒரு நாள் போதுமே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் வேணாம், நானே ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. இல்லை நான் முடியாது, நான் தான் பண்ணுவேன், நீ எங்கே போடலான்னு சொல்லு அப்படின்றாரு. நீ தானடா சொன்ன, அப்போ நானே கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ரோடு மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடம் அப்படியே பனிமூட்டமாக இருக்குது, ஒன்றுமே தெரில.
எங்கடா நீ கூப்பிட்டு போயிட்டுருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா அது எனக்கே தெரில, இது எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, இந்த கார் நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படின்றாரு. இதுக்கு தான் சொன்னேன், டைமை பாரு 11:30 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்னது 11:30யா? அப்போ தான் பார்க்குறாங்க, அந்த இடமே இருட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லை. சரி இறங்கி யார்கிட்டயாவது ரூட் கேட்போம், இறங்கு அப்படின்றாரு. நான்லாம் இறங்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. நீ இறங்கலைன்னா போ, நானே இறங்குறேன் இல்லை இல்லை நானும் உன் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இறங்குறாரு. 2 பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே கிடையாது. அங்கே ஒரே ஒரு கார் மட்டும் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. இங்கேயே இருவி, யாராவது வந்தாங்கன்னா சொல்லு, நான் போய் அவங்க கிட்ட கேட்டு வராங்க, யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அந்த கார் பக்கத்தில் பார்க்குறாங்க. நம்ம ஜேஹோப் நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்காரு ஆரம் கிட்ட. இதுக்கு தான் சொன்னேன், ட்ரைவ் பண்ணாத, நம்ம ஒழுங்காக வேறு காரில் போகலான்னு சொல்லிட்டு. தேவையில்லாமல் அந்த டாக்ஸியில் வந்து இங்கே பாரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. என்ன இங்கே ஏதோ சண்டை போல் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இல்லை எங்கள் காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்றாரு. நீங்கள் காரில் தான் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், பட் எங்களுக்கே எங்கள் ரூட் தெரில, நாங்களே வழி மாறி வந்துட்டோம் அப்படின்றாரு. என்னது வழி மாறி வந்துட்டீங்களா? இப்போ தான் இவங்கெல்லாம் மீட் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. நம்ம வீக்குஸ் ஜேஹோப்பை பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் தானே ஜேஹோப், நீங்கள் தானே இன்றைக்கி அதை போட்டிங்க இந்த வீடியோ, நீங்கள் கூட இன்றைக்கி வரேன்னு கூட சொன்னீங்களே, இங்கே தான் வந்தீங்களா? எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கையை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்காரு வி. அப்போ தான் ஜேஹோப்க்கு ஒன்றுமே புரியல, என்ன ஏன் கையை பிடிச்சிட்டு இருக்காரு, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் தெரியுமா? ஓ அப்படியா, ஆரம் பார்த்தியா இல்லையா, என்னை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பண்ணி வேலையை பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. தென் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஜிமினா கால் தட்டிக்கு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஐயோ இவன் வேற, ஏன் தான் இப்படி 2 பேரும் என்னை பழி வாங்குறானுங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஆரம் கையை கொடுக்கலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே சுகா பிடிச்சி தூக்கிடுறாரு. அப்போ சுகாவும் ஜிமினாவும் பார்த்துட்டு இருக்கும்போது சுகாக்கு ஏதோ ஒரு மாதிரி கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. ஜிமினா கையை பிடிச்சி இழுக்கிறாரு. சுகா அப்படியே ஷாக்கிலே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இவன் என்னத்தை பார்க்குறான்னு சொல்லிட்டு ஜிமினாவும் திரும்பி பார்க்குறாரு. அப்படியே ஜிமினாக்கும் ஷாக்கு. ஜிமினா கத்துறாரு, எனக்கு கை வலிக்குது என்னை தூக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சுகாவும் ரியலைஸ் ஆகி ஜிமினாவை தூக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சைடு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, அதுவும் லைட்ஸ்லாம் ஆன் ஆகிருக்கு. ரொம்பவே அப்படியே பாழடைஞ்சா அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே இவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிமினாவோட 2 ஷோல்டரையும் பிடிச்சி அப்படியே தூக்கி மேலே நிற்க வைக்கிறாரு. ஜிமினாக்கு அந்த இடத்துல ஷை தாங்க முடியல, என்ன இவனை இப்படி தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ சுகா, நம்ம வேணால் அந்த இடத்துக்கு போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்றாங்க. இல்லை அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் நிற்கிறாரு. ஆமாம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே ஜேஹோப் ப்ரோ கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வியோ நிற்கிறாரு. வி நீ இப்போ வரலன்னு வச்சுக்கவான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. நான் ஏன் வரணும், நான்லாம் வரமாட்டேன், நான் வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. சரி அப்போ நீங்களாம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜிமினா போகும்போது ஆரம் வந்துட்டு இருங்க நானும் வரேன் அப்படின்றாரு. இவங்க 3 பேரும் போகிறாங்க. அப்போது ஜேஹோப்பும் வியும் நிற்கிற இடத்துல ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருக்குது. திடீர்னு சவுண்டெல்லாம் கேட்குது. இதை பார்த்துட்டு வியும் ஜேஹோப்பும், என்ன இப்படி சவுண்டு கேட்குது, எனக்கு பயமாக இருக்குது, வா காருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. திடீர்னு அப்படியே கார் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ இது என்ன, நம்ம பேசாமல் அவங்க கூட போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க, வா போனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து குடுகுடுன்னு ஓட்டுறாங்க. ஜிமினா சுகாவும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் நிற்கிறாங்க. ஆரம் வந்துட்டு எங்கேருந்து அந்த சைடு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம வந்த வழியிலேருந்து தான் அந்த சவுண்டு கேட்குது, அப்படியே அப்படியே நில்லுங்க இல்லாட்டி நவந்து போங்க அப்படின்ட்டாங்க. என்னான்ற அப்படியே 3 பேர் ஷாக்கில் நிற்கும்போது இவனுங்க 2 பேர் வந்து பயமுறுத்தி விட்றானுங்க. நம்ம ஜிமினாக்கு அப்படியே அள்ளி விட்டுறது, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்படி தான் ஓடி வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு பயமாயிடுச்சு அப்படின்றாரு. ஜேஹோப் அப்போ கூட தைரியத்தை விடாமல், நான் ஒன்றும் பயப்படலையே, இதோ இவனால தான், இவன் தான் பயந்து பயந்து செத்தான், அதை அவங்க கூட வந்து விட்டுறலான்னு சொல்லிட்டு வந்தேன், நான் வேணா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் போகிறாரு. வீ கையை பிடிச்சி, பயமாக இருக்குன்ட்டு தானே என் கூட வந்தேன், இப்போ என்ன நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா சும்மாடா, சரி வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க கூடயே போகிறாங்க. இவங்க 5 பேர் போயிட்டு இருக்கப்போ ஆரம்புக்கு மட்டும் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. சீக்கிரம் வா, நான் உனக்காக தான் ரொம்ப நாளாக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது யாராவது பேசுனீங்களா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன்னு மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே நாங்கள் யாரும் பேசலை, நாங்கள் அப்படியே அமைதியாக தானே வந்துட்டுருக்கோம் அப்படின்றாரு. இல்லை எனக்கு இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ அண்ணா நீ ஏன் என்னை பயமுறுத்தி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா போய் பிடிச்சிக்கிறாரு. என்னடா நீ இப்படி பயந்துட்டுருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. சுகா இவ்வளோ தைரியமாக இருக்கானே, சுகா தான் நமக்கால ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போய் சுகா கையை பிடிச்சிக்கிறாரு. நீ
என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இல்லை இல்லை எனக்கு சும்மா ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் அவங்க கையை பிடிச்சேன், அவங்க கையை பிடிச்சதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி இருக்கட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நீ என் மேலே அந்த கையை எடு, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றாரு. ஜெமினா கையை எடுத்துடுறாரு. தென் உள்ளே போகிறாங்க. இப்போ 11:50 ஆகுது. அந்த டோரை நாக் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. பட் ஓப்பன் ஆகவே இல்லை. ஏன்னா லைட்லாம் எரியுது. இங்கே இருக்க அந்த பெல்லை கூட அடித்து பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் நிற்கிறோம், உள்ளே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பி சுகாவும் கத்துறாங்க. அப்போது யாருமே இல்லை, ஒரு சவுண்டு கூட கேட்கல. அந்த காற்று சவுண்டு, அங்கே இருக்கிற பறவைங்க, இந்த மாதிரி சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஜேஹோப்புக்கும் வீக்கும் பயங்கர நர்வஸாக இருக்குது. 2 பேரும் அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்கிறாங்க. கரெக்டாக இப்போ 12 ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக ஓப்பன் ஆகுது. அப்போ ஜேஹோப்புக்கும் வீக்கும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. என்னமோ திறக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பார்த்தா உள்ளேருந்து ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அப்போது உள்ளேருந்து ஒரு சவுண்டு, அண்ணா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, ஆனால் அவங்க கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, எங்கள் கண்ணுக்கு தான் நீங்கள் தெரியுறீங்களே, உங்கள் பேர் கூட ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து காமிக்கிறாங்க. என்னது உங்கள் கண்ணுக்கு நான் தெரியிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, அப்போது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆமாம் நீங்கள் தான் இந்த வீட்டில் இருக்கீங்களா? இல்லை எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நானும் என் தம்பியும் தான் ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்றாரு. நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்கன்னா வெளியே வந்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நாங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ சாப்பாட்டுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். நீ இப்போ உனக்கு உள்ளே எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஹோட்டல் தானே, அப்போ நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம்ல. நாங்கள் அதுக்காக வரல அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. அப்புறம் எதுக்காக வந்தீங்க? நாங்கள் இந்த இடத்துல மிஸ் ஆகிட்டோம், எங்களுக்கு வழி தெரில, அதான் இறங்கி வரும்போது இவங்கள பார்த்தோம், அதான் இங்கே ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்க வந்தோம் அப்படின்றாரு. ஆனால் எங்கள் ஃபோன்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்றாரு. ஓ அப்படியா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. இதில் என்ன இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சிரிக்கிறாரு. இவன் எதுக்கு சிரிக்கிறான், ஸ்டே பண்ணிக்கலாமான்னு தானே கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் முடிக்கிறாரு. திடீர்னு யாரோ மேலேருந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. சவுண்டு அப்படி கேட்குது. என்ன இந்த இடத்துல திடீர்னு சவுண்டு கேட்குது? அது அப்படி தான், இது பழைய இடம்ல. அப்போது ஜின்னு மனசுக்குள்ளேயே, நீ வரது ஒழுங்காக நடந்து வா, உன்னோட பவரை யூஸ் பண்ணாத, ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓ இந்த இடத்துல மனுஷங்களாம் இருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம எல்லாமே அப்படி பார்த்துட்ருக்காங்க. என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீணா மயங்கிடுறாரு. ஜின்னு காதில் போய், இந்த பையன் யார் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறவளை வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. நான் சும்மா தானே கேட்டேன், அவன் என் தம்பி, அவன்கிட்ட நீ ஒழுங்கா இரு அப்படின்றாரு. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் சும்மா தான் கேட்டேன். சரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன் அப்படின்றாரு. கேளுங்க. அவன் காலரில் ஒரு பேட்ச் மாதிரி போட்டிருக்கான்ல. என்னது பேட்சா? அது காலரில் இல்லை, தோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ் கிட்ட காமிக்கிறாரு. உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி அதில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்றாங்க. அவனோட பேர் அது ஜங்குக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின்னுக்குன்னா செம்ம ஷாக்கு. என்ன இவனுக்கு அந்த பேர் தெரியுது? ஆமாம் எனக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி பேசுகிறீங்க, என் பிரதர்ஸ் கூட தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை கேட்கலான்னு போகிறாரு. இல்லை வேணாம் நீ வீடு, நான் சும்மா தான் கேட்டேன், ஏன்னா அவன் சர்வெண்ட் மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுவான் அப்படின்றாரு. என்னது சர்வெண்ட்டா? ஆமாம் நாங்கள் 2 பேரும் தானே ஹோட்டலில் பார்த்துக்குறோம், அப்போ எனக்கு சர்வெண்ட் வேணாமா? நீங்கள் ஏன் அந்த பையனை சர்வெண்ட் மாதிரி வச்சுருக்கீங்க, நீங்களும் வேலை செய்ய வேண்டியதானே? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் என் தம்பி, நான் என்ன வேணாலும் வச்சுப்பேன், உனக்கு என்ன, அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்றாரு. நீங்கள் அப்போல்லாம் அவனை பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, உன் வேலை எதுவோ அதை பாரு, வந்தியா ஸ்டே பண்ணியா கிளம்புனியா அப்படி இரு அப்படின்றாரு. ஆனால் அந்த பையன், நீ ஏன்டா இப்படி பேசிகிட்ருக்க, அவங்க பிரதர்ஸ் அப்படி பண்ண போகிறாங்க, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. அதனாலும் அவன் பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் போகிறாரு. ஏய் நீ எதுக்கு ஏன் முன்னாடி வந்து நிற்கிற, தள்ளிப்போ அப்படின்றாரு. அது வந்து நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிடுறாரு. என்னது நான் அழகாக இருக்கேனா? ஆமாம் நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கா, எனக்கு உன் பக்கத்துலேயே இருக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்களாம் முழிக்கிறாங்க. சுகா போயிட்டு தலையிலே ஒரு அடி வச்சு, என்னடா பண்ணிகிட்ருக்க, அவனை ஏன் ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்க, இந்த வேலையை விடு அப்படின்றாரு. அண்ணா நான் ஒன்றும் மற்ற மாதிரி இல்லைண்ணா, மற்ற கேர்ள்ஸ்லாம் ஃப்ளோட் பண்ணுவேன், அது உண்மைதான், ஆனால் இவனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பார்த்த உடனே லவ் பண்ணணும்னு தோணுதுண்ணா அப்படின்றாரு. அங்கே இருக்கவங்களாம் இன்னும் பயங்கரம் முழிச்சிட்ருக்கானுங்க. இவன் என்ன பார்த்த உடனே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஜிமினாக்கெல்லாம் ஒரு மாறி ஆகுது. ச்சீ இவன் என்ன இப்படி இருக்கான்? நான் கூட சுகாவை பார்த்து இப்படிலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஜேஹோப் வந்துட்டு, சரி இந்த இடம் ஏன் இப்படி இருக்கு? எங்களுக்கு பசிக்குது ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசிக்குதா? அப்போது இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கிளம்புறாரு. அப்போ ஜேகே உட்காந்துட்டு அந்த இடத்துல படிச்சிட்ருக்காரு. நீ பக்கத்தில் போய் நீ என்ன படிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னவோ படிச்சுட்டு போகிறேன், நீ போய் தள்ளி உட்காரு அப்படின்றாரு. அப்போது ஜின்னுக்கிட்ட நம்ம ஜேகே போகிறாங்க. அண்ணா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்தது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. ஆமாம், அவனுங்களை இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ண வச்சுட்டா போதும், நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வெள்ளத்தனமாக சிரிக்கிறாரு. ஜேகேவும் இன்றைக்கி ஒரு நாள் இல்லைனா நான் அந்த புக்கில் படித்தேன், இது இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக அப்படின்றாரு. ஏன்னா இந்த ஹாலோவின் டே அடுத்த நாளுமா அப்படின்றாங்க. ஆமாம் இங்கே பாரேன், அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கானவனை கண்டுபிடிச்சிட்டேனா, நீ உனக்கானவனை கண்டுபிடிச்சியா இல்லையா? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் உள்ளே வரும்போதே அவன் என்னை பார்த்துட்டான், அப்புறம் என் நேமு கூட சொன்னான் அப்படின்றாரு. யாரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே வா காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே பாரு, அங்கே பிளாக் சூட் போட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான்ல அவன் தான் அப்படின்றாங்க. ஓ அப்போது இவன் தான் நான் உனக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. ஆமாம், நம்ம உண்மையாலுமே அவங்க நம்மளை லவ் பண்ணோன்னா அப்போ தான் நம்மளால் ரியலாகவே நார்மலாக இருக்க முடியும் அப்படின்றாரு. அது எனக்கு புரியுது, நம்மளோட இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முழிச்சு நிற்கிறாரு. நீ எதுவும் பண்ண வேணாம், அவனுங்களுக்கு இப்போ நம்ம சாப்பிட மட்டும் எடுத்து கொடுப்போம் அப்படின்றாங்க. இதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நான் போய் வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது பின்னாடி போயிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறதுன்னா அதை பற்றி நீ கேட்கக்கூடாது, உனக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது, நீ என் பின்னாடி வரவளை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டே தம்பி நில்லுடா, நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? யாரை பார்த்து தம்பின்னு சொன்னேன்? ஐயையோ என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேரை தான் பார்த்தல்ல, அப்படியே கூப்பிடு அப்படின்றாங்க. சரி ஜங்குக், நான் வேணா உன்னை டார்லிங்னு கூப்பிடுவா அப்படின்றாரு. டார்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு டார்லிங்னா தெரியாதா? இல்லை எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அப்படி கூப்பிட அழைச்சிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறாரு. அப்போ ஆரம் வந்துட்டு நான் எனக்கு பசிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி ஜேகப் சொல்லவும், சரி நான் போய் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜின்னு பக்கத்தில் போகிறாரு. அங்கே ஒரு மிரர் இருக்குது, அதில் நம்ம ஜின்னோட ஃபேஸே தெரியல, என்ன இப்படி இருக்குது அவன் ஃபேஸ் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கண்டுபிடிச்சிடுற ஸ்டார்டிங்லேயே. நீ ஒரு ஹியூமன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இல்லையே நான் ஹியூமன் தான் அப்படின்றாரு. அப்புறம் ஏன் உன் ஃபேஸ் அதில் தெரில அப்படின்றாங்க. நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவரோட ரியல் ஃபேஸ்க்கு வராரு. ஆரம்க்கு அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. என்ன இவன் நம்ம ரியல் ஃபேஸை பார்த்ததுக்கு மயங்கி விழுந்துட்டான், இவனுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனுங்களாம் வந்தானுங்கன்னா ஆபத்தாயிருன்னு சொல்லிட்டு அவர் பவரை வச்சு அப்படியே ஜின்னு அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. மற்றவங்களாம் வந்துட்டு எங்கே உள்ளே போன ஜின்னு ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஜேகே வெளியே வந்து அங்கே இருக்க அந்த மிருகத்தெல்லாம் வேட்டையாடுறாரு. கண்ணை வச்சு இல்லை அவரோட கையை வச்சு பவரை வச்சு அதை பிடிச்சி அடிச்சிடுறாரு. அவரோட ஷோல்டரில் போட்டு அப்படியே தூக்கிட்டு உள்ளே வராரு. எங்களோட ஆயமண்ணாவை காணோம், நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே கேட்குறாங்க. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்த்து கேட்கும்போது, நான் என்னோட அண்ணன் தான் ஆரம் அப்படின்றாரு. ஓ அவனா, நான் அவனை பார்க்கவே இல்லை, நான் இப்போ தான் போயிட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வேட்டையாடிட்டு வந்தேன் அப்படின்றாரு. சரி ஆனால் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோமே அப்படின்றாரு. எதை சாப்பிட மாட்டேன்? இது பார்க்க ஒரு மாதிரி கொடூர மாதிரி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ நீ இது தப்பாக நினச்சிக்கிட்ட, இது ஒன்றும் இல்லை, இது கோட் தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட பவரை வச்சு அதை கோட் மாதிரி நம்ம இல்யூஷன் வர வைக்கிறாரு. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம ஜேகே போயிட்டு அண்ணா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி தொலைவுறாங்க. பட் ஜின்னு அங்கே இல்லை. என்ன இவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை தொலைவிட்டு இருக்கும்போது ஜின்னு போயிட்டு ஆரம் அந்த இடத்துல கிஸ் பண்ணுறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, நான் என்னடா பண்ண முடியும், இவன் என்னோட ரியல் ஃபேஸை பார்த்து மயங்கிட்டான், இவனுக்கு எப்படியாவது உயிர் கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் அப்படி பண்ணுறேன் அப்படின்றாரு. அண்ணா அவன் உயிரோடு தான் இருக்கான், மயங்கிட்டான் அவ்வளோதான், எனக்கு என்னமோ அவன் ஒரு ரியல் ஃபேஸை பார்த்து லவ் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு இந்த இதுலேருந்து நார்மலாக போல் அப்படின்றாரு. ஆமாண்டா அவன் எப்படி என் ரியல் ஃபேஸை பார்த்தானே தெரில, நான் இதுக்கு தான் சொன்னான் அந்த இடத்துல மிரரை வைக்காதன்னு சொல்லி வச்சல்ல பாரு அப்படின்றாரு. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, அவன் எழுந்து நார்மலாக அவன்கிட்ட பேசினானா உன்னால் பார்ப்போம், இல்லைனா இல்லை அப்படின்றாரு. சரி நான் போய் அவனுங்களுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு.
டேய் நீ ஒரு கோஸ்டடா, அதை விட்டுட்டு அவனுங்களுக்கு சமைச்சிட்ருக்கேன்னு சொல்கிற. நீ தானே சொன்ன நாளைக்கு நாள் வரைக்கும் அவங்க இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தானே கோஸ்ட்டு, நமக்கு பசிக்காது அவங்களுக்கு பசிக்கும்ல அப்படின்றாங்க. சரி நீ என்னவோ பண்ணு, நான் அவனை பார்த்துக்கிறேன். நீ இங்கே இருக்க, அவனோட தம்பிலாம் அவனை தொலைவிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இப்போ நான் என்னதான் பண்ணுறது, அவனை தூக்கிட்டு கீழே வா அப்படின்றாங்க. சரி நான் தூக்கிட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அமுச்சு விடுறாரு. அப்போ நம்ம ஜின்னு ஆரம் மேலே கையை வைக்கிறாரு. ஆரம் எழுந்த உடனே ஜின்னை ஹக் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. நீ எதுக்கு என்னை ஹக் பண்ணுற அப்படின்றாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதான் அப்படின்றாரு. ஆனால் நான் ஒரு கோஸ்ட் ஆச்சே, எனக்கு இருந்தாலும் ஒன்றை தான் பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. என்ன ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா நான் உன்னை தேடி தான் இங்கே வந்தேன் அப்படின்றாரு. என்னது என்ன தேடியா, எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நீ ஸ்கூல் படிக்கும்போது என்னை லவ் பண்ணல அப்படின்றாரு. நான் உன்னை லவ் பண்ணனா, நீ என்ன சொல்கிற? எனக்கு தெரியும் நீ அவன்தான், உன்னோட பேரும் அதே தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிற நீ? உன்னோட பாஸ்ட் லைஃப்பெல்லாம் மறந்துட்டேன்னு எனக்கு இதை வச்சே தெரியுது அப்படின்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லும்போது அப்போ தான் ஆரம் சொல்கிறாரு. நீயும் நானும் ஸ்கூலில் படித்தோம், நீ என்னை விட பெரியவன், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றுவா, அது எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ என் பின்னாடி சுற்றுறது எனக்கு பிடிக்காது. நான் உன்கிட்ட நிறைய டைமு இதை பற்றி சொன்னேன், நீ பின்னாடி வராத, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லி. அப்புறம் எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது. அதான் அந்த சுகாவி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட சுகா கூட உன் கிளாஸில் படித்தவன் தான், உனக்கு மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிற? எனக்கு அவனை ஞாபகமே இல்லை, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்றாரு. நான் தான் சொல்கிறேன், நீ எல்லாத்தையுமே மறந்துட்ட. அப்புறம் நானே உன்னை பிடிச்சி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் அந்த டைமில் உங்களோட அந்த வீடே எரிஞ்சிருச்சு அப்படின்றாரு. அப்போ தான் ஜின்னுக்கே புரியுது, அப்போ நான் உண்மையாலுமே இறந்துட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிடு, இதுக்கு காரணம் நான் தானே அப்படின்றாரு. அப்போ ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு பார்த்தா பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஜின்னு என்னை ஆரம் வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூசைட் பண்ண போயிருப்பார். அப்போது ஜேகே காப்பாற்றுறேன்னு வரும்போது தான் இந்த இடத்துல இப்படி ஆயிருக்கும். அவரோட ட்ரூ லவ்வும் அவருக்கு கிடச்சிருக்காது. அதனாலவே 2 பேருமே காட்கிட்ட ப்ரே பண்ணியிருப்பாங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களை எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காட் சொல்லியிருப்பாங்க, நீ உண்மையாலுமே இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறியா, அதாவது ஹெவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் அதை உண்மையாலுமே அந்த விஷயத்த நான் கூட பண்ணலை அப்படின்றாரு. அப்போ தான் ஜின்னு அதை லைட்டாக பற்ற தான் வச்சுருப்பாரு, அதாவது அடுப்பை, அது சம்மந்தமே இல்லாமல் எரிஞ்சிருக்கும். அதுதான் ஜின்னு சொல்கிறாரு, நான் அதை பண்ணவே இல்லைல்ல, நீங்கள் எதுக்கு என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த கார்டியன் மாதிரி இருக்கவங்க பேசுகிறாங்க, நான் உண்மையாலுமே காட் கிடையாது, நான் ஒரு விஷ் கொடுக்குற ஏஞ்சல். அவங்களுக்கு என்ன விஷ் வேணுமோ, அதாவது அவங்க எந்த தப்புமே பண்ணாமல் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷ் கொடுப்பேன், அந்த விஷ் அவங்களுக்கு நிறைவேறும். அதே மாதிரி தான் உனக்கு என்ன விஷ் வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் திருப்பி என்னோடய லவ்வை பார்க்கணும் அப்படின்றாரு. ஆனால் அவனை உன்னால் பார்க்க முடியாது, ஏன்னா அவன் ஹியூமன், நீ இறந்துட்டான், எங்களுக்கு ப்ளீஸ் இதை எப்படியாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உன் தம்பி அப்படின்றாரு. என் தம்பியும் சரி, அவனை வேணா ஹெவன் கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு. அப்போ நம்ம ஜேகே இல்லை நானும் என் அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்றாரு. சரி அப்போது உங்கள் 2 பேர்த்துக்குமே நான் ஒரு விஷ் கொடுக்குறேன், ஆனால் இந்த விஷ் இது வரைக்கும் நான் யாருக்குமே கொடுக்கல, எனக்கு உங்களை பார்க்கும்போது கொடுக்கணும்னு தோணுது, அதனால தான். ஆனால் இது காடுக்கே தெரியாது அப்படின்றாரு. ஆனால் காடுக்கு தெரிஞ்சால் உங்களோட இது பேருமே பரவாயில்ல, எவ்வளவு பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கும்போது எதுவுமே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னான்னு பார்த்தா நம்ம ஜின்னு, நான் சொல்கிற ஒரு இடத்துல நீயும் உன் பிரதரும் ஸ்டே பண்ணுங்க, அந்த இடத்துக்குள்ளே எந்த கோஸ்ட்டுமே வர முடியாது, அதாவது ஈவில் ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்ச கோஸ்டெல்லாம் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி அதுக்குள்ளே அடைச்சி வைக்கணும். பட் உங்களால் நீங்கள் மறுபடியும் மனுஷங்களோட இதுக்கு போகணுன்னா உங்களோட ட்ரூ லவ் அங்கே வந்து உங்கள் பேரை சொல்லி அந்த பேட்சில் உங்கள் பேர் கொடுத்துருப்பேன், மற்றவங்களால உங்களை யாரும் பார்க்க முடியாது, உங்களுக்கானவங்க உங்களை வந்து பார்க்கும்போது அந்த நேமை படிப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் சொல்லாமலே படிக்கணும். அப்படி யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் உன்னோட ட்ரூ லவ். அவங்க உங்களை உண்மையாலுமே லவ் பண்ணாங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ இருக்க ஃபேஸில் உங்களோட ரியல் ஃபேஸ், அதாவது நீங்கள் செத்து போயிட்டீங்கள்ல, அந்த ஈவில் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்களோட உண்மையான லவ் அப்படின்றாங்க. நம்ம ஜேகேவும் ஜின்னும்
சரி எங்களுக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கும் தோணுது. என்னோட உண்மையான லவ் எப்படியும் ஆரம்ப நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட சொல்கிறாரு. ஜேகேவும் நானும் என் அண்ணன் கூட இருக்கேன், எனக்கு அந்த உண்மையான லவ் மேலே நம்பிக்கை இல்லை, என் அண்ணன் அந்த இடத்துல இருக்கும்போது அவனுக்கு கார்டியனாக இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே இப்படி பேசுகிறத பார்த்து பிடிச்சி போயிட்டு ஜின்னுக்கு கொடுத்த அதே வரத்தை அந்த ஏஞ்சல் கொடுக்குது. தென் 2 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே இப்படி தான் யாராவது வருவாங்களா, இந்த ஹாலோவின் நைட்டில் நம்மளை வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஜேகே கிடையாது. இந்த டைம் இவங்க வரவும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கேட்டுடுறாரு. இதை கேட்டுட்டு அப்போ இவனுங்க உண்மையாலுமே கோஸ்டா, இதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஓடுறாரு வெளியே. ஆனால் யாரோ கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிரு பிடிக்க போகிறாரு. அப்போ என்னை விடு, நீ எதுக்கு என் பின்னாடி வர, நீ ஒரு கோஸ்ட்டு, அப்புறம் நீ சொன்னல உன்னோட அந்த இதை படித்தா அவங்க தான் உன்னோட உண்மையான லவ்வில், நான் ஒன்றும் உன்னோட உண்மையான லவ்லாம் கிடையாது, நான் தெரியாமல் அதை படிச்சுட்டேன், நான் என்ன ஒரு மனுஷன், என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்றாரு. ஜேகேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ஹியூமன் என்னை பார்த்து இவ்வளோ பயப்படுறான், நான் இவனை எதுவும் பண்ணக்கூடாது, சரி விட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம், என் அண்ணன் அவனோட ட்ரூ லவ்க்காக தான் இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணான், தயவு செஞ்சு அவனை ஏற்றுக்கோ அப்படின்றாங்க. அப்போ ஆரம் வந்துட்டு வியோட கையை பிடிக்கிறாங்க. வி என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் அவன் இறந்துட்டான், எனக்கு கில்ட்டி ஃபீலிங்லாம் இல்லை, எனக்கு இவனை ரொம்பவே பிடிக்கும், அப்புறம் நான் அவன்கிட்ட லவ் சொல்லும் போது தான் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் கோஸ்ட்டுங்கிறது எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஸோ நான் அவனை தான் லவ் பண்ண போகிறேன், நான் இங்கேவே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. வி போயிட்டு அண்ணா இருங்க, நான் போய் உங்கள் பிரதர்ஸ்கிட்டலாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வியை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, உனக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா நீ உன் பிரதரை கூட்டிகிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, எங்களோட லைஃப்பில் நீ தலையிடாத அப்படின்றாங்க. அப்போ வி வந்துட்டு, இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு இந்த இடத்துக்கே அப்பாற்பட்ட மாதிரி ஒரு விஷயத்த செய்ய பார்க்குறீங்க, ஒரு ஹியூமனோ ஒரு கோஸ்ட்டோ சேரக்கூடாது, எப்படி நீங்கள் சேரலாம் அப்படின்றாரு. இங்கே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு நீ ஜேகேவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவனை உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்கள பற்றி வெளியே சொல்லாத, அவங்கள பற்றி நீ வெளியே சொன்னீன்னா அவங்க உண்மையாலுமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்னான்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ நம்ம வி வந்ததுக்கப்புறம் ஆரம் கிட்ட விஜின்னு சொல்லியிருப்பார், உங்களை தவிர இந்த விஷயம் வேறு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது எங்களோட பேரான உங்களை தவிர வேறு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் உண்மையாலுமே அழிஞ்சிருவோம், அதாவது நாங்கள் அவங்க பண்ணதையும் மீறி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஹெவனுக்கு போக முடியாது, ஹெல்லுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆரம் இதை கேட்டுட்டு தான் வேகமாக வந்திருப்பார். இதை வீக்கிட்ட சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் வேணால் இங்கே இருந்துக்கோங்க, நான் என் பிரதரை கூப்பிட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்றாரு. அப்போது சுகாவை பார்த்துட்டு, அண்ணா வா போகலாம் அப்படின்றாங்க. என்னாச்சுடா, எதை பார்த்து பயந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் எதை பார்த்தும் பயப்படலண்ணா, வா போகலாம் அப்படின்றாங்க. அப்போது சரி விடுண்ணா, அவங்க போகட்டும், ஆனால் நான் இங்கே இருக்கும்போது நீ மட்டும் எங்கேயே இருப்பியா, நான் வெளியே போவேன், உன்னால் வர முடியாது ஜேகே, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்றாரு. பட் நீ அப்போ கூட என்னை விட்டுட்டு தானே ஆரம்பம் பார்க்கணுன்னு இங்கே வந்த, நானாக தானே உன் கூட இருக்கணும்னு நினச்சேன், நீ போய் உனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழண்ணா, நான் இங்கேயே இருக்கேண்ணா அப்படின்றாரு. ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இதை கேட்க கேட்க வீக் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், அவனோட லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றான், ஒருவேளை நான் அவனை உண்மையாக லவ் பண்ணிட்டான் அவன் பூமிக்கு வந்துடுவான்ல, நம்மள மாதிரி மனுஷங்களாக இருக்கலாம், இல்லை அவன் ஒரு ஈவில், நான் அவனை வரவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுகா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போது ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பிக்கிறாரு. ஜின்னை அழ ஆரம்பிக்கிறாரு. ஜிம்மினுக்கும் ஜேஹப்புக்கும் ஒன்றும் புரியலை. என்னாச்சு, நீங்கள் ஏன் ஜின் அழறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. அப்போது சுகா வந்துட்டு, ஆமாம் இங்கே என்ன தான் நடக்குது எனக்கு சொல்லுங்க அவ்வி, இப்போ நீ எதுக்கு இப்படி பண்ணுற, வெளியே போனாலும் நம்மளால் போக முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா இல்லையா, நான் சொல்கிறத நீ கேட்கலனா நான் வரமாட்டேன்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டது நீ தான் அப்படின்றாரு. அண்ணா அதுக்கு தான் சொல்கிறேன், இங்கே இருக்க பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், வா போகலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லை, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜேகே மறைய ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக இப்போ அப்படியே விடிய ஆரம்பிக்குது. வீக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பண்ணுறது, நான் அவனை லவ் கூட பண்ணலையே, நான் எப்படி அவனை லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. ஆரம் ஜின்னை பார்த்துட்டு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நம்ம ஜின்னு நார்மலாக இருக்கார், நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்கார், அவர் கோஸ்ட்டாக கூட மாறலை. இப்போ மிரர் முன்னாடி போய் நின்று பார்க்குறாரு, அப்படியே இருக்கார். பட் ஜேகே மட்டும் மிரர் முன்னாடி நிற்கும்போது தெரியலை.
அந்த ஹாலோவின் டேவும் முடிய ஆரம்பிக்குது. ஜேகே அப்படியே மறைஞ்சிடுறாரு. ஜின்னுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஒன்னால தான் என் தம்பி இப்படி ஆயிட்டான் அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக வராரு. அழ ஆரம்பிக்கிறாரு. இனி எதுக்கு அழற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உண்மையாலுமே அவனை லவ் பண்ணுறேனான்னு தெரில. பட் அவன் போகும்போது என்ன அறியாமலே என்னோட கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவன் எனக்கு வேணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அது எனக்கு தெரில. ஆனால் நீ இங்கேருந்து போகும்போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாரு. சுகா, ஜேஹோப், ஜிமினா அவங்க 3 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியல. இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஹாலோவின் நைட்டை இப்படியே போயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த ஹாலோவின் நைட்டு இனி வராது அப்படின்றாங்க. ஆரம் வந்துட்டு ஜிமினாவை பார்த்து நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன வீட்டுக்கு போகலாமா? எனக்கு பசிக்குது. இன்னும் இந்த ஜேகே பையன் எனக்கு சமைச்சு கூட தரலை அப்படின்றாரு. ஜேகே அந்த இடத்துல சிரிக்கிறாரு. நான் சமைச்சு கொடுக்கணுமா? அப்போது சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஜேகே சமைச்சு ஜிமினா கொண்டு வராரு. இல்லை அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறாரு. ஆமாம், உனக்கு தான் ஜேகேவை பிடிக்கல, அப்புறம் ஏன் ஜேகே சமைச்சதை மட்டும் எடுக்கிறேன்? நான் அவனை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட சொல்கிறாரு. ஜேஹோப், இங்கே என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை ஜேஹோப், உங்களோட அந்த யூடியூப்பில் போன அந்த வியூஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு. ஜேஹோப்புக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறாரு நம்ம ஜேஹோப் லைவ் அப்படியே ஆனில் வச்சுருந்துருக்காரு. அது என்ன, அந்த அவங்க தங்கியிருந்த அந்த இடத்துக்கு வெளியே லைவில் வச்சுருக்காரு. அப்போ நம்ம ஜேஹோப்பும் ஜிமினா சுகா 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஹாலோவின் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு இடம், இந்த மாதிரி கிளைமேட் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் மட்டும் நின்று அங்கே இருக்க அந்த விலங்கெல்லாம் வேட்டையாடுற மாதிரி இருக்குது. பட் அது யாருன்னு தெரில. அப்போ தான் ஜேகே, ஐயோ அண்ணா அது நான் தான் அப்படின்றாரு. ஆனால் அதில் தான் உருவம் தெரிலல, வீடு அப்படின்றாரு. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இது ஒரு வேளை கோஸ்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. ஆரம் அப்படியே ஜின்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த ஜேகே நம்ம போன இடத்துல வேட்டையாடிட்டு வந்திருப்பார்ல, அதே தான். அப்போ ஜிமினா ஜேஹோப் கிட்ட சொல்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, இதோ இந்த ஜேகே பையன்தான் வேட்டையாட போனால. பட் இதில் அந்த உருவம் அவ்வளோ கிளியராக தெரில, அதனால் கோஸ்ட் மாதிரி இருக்குது. இதனால தான் உனக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. பரவாயில்ல விடுடா, இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மிஸ், இதோட ஹாலோவின் ஹாரர் நைட் நம்ம OT7BL 1 ஷாட் முடியுது. இந்த 1 ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.